ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, கூகுள் குரோம் ப்ரௌசரில் தேர்ட் பார்ட்டி சைன்இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து எப்படி பிளாக் பண்ணலாம், டர்ன் ஆஃப் பண்ணலாம், இல்லாட்டி டிசபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. நீங்கள் கொடுக்குற லைக் சப்ஸ்கிரைப் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. அதாவது இந்த தேர்ட் பார்ட்டி சைன் அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு வந்து பிளாக் பண்ணுற ஒரு தேவை வரலாம். சில நேரம் வந்து இதை பிளாக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும், ப்ரௌசரை யூஸ் பண்ண முடியும்னா கூட உங்களால் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சைனினை வந்து பிளாக் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா, மேலே கார்னரில் பாருங்கள், ரைட் சைடில் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் நீங்கள் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்ல இருந்து பாருங்க, மூணாவதா இருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணால், செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி போவீங்களா இருந்தால் சைட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ இது அட்வான்ஸ்ட் அப்படின்றது கீழே தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே இங்கேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். இதில் நீங்களும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போவீங்களா இருந்தால் கண்டென்ட் அப்படின்றதுக்கு கீழே உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சைன்இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டி சைன்இன். ஸோ இது டிஃபால்ட்டாக பார்ப்ப மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசரில் தேர்ட் பார்ட்டி சைன்இன் வந்து அலவுட் அப்படின்றதுல தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்க விரும்புகிறீங்களா இருந்தால் உங்களால் இந்த இடத்துல பிளாக் சைன்இன் ப்ரொமோட்ஸ் ஃப்ரம் ஐடென்டிட்டி சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது அது வந்து பிளாக் ஆகிரும். ஸோ உங்களால் வந்து அட் சைட் எக்ஸ்பெக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணியுமே வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சைன்இன் பண்ண விரும்புகிற அந்த வெப்சைட்டை கிளிக் கொடுத்து கூட உங்களால் தேர்ட் பார்ட்டி சைன்இனை வந்து பிளாக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசரில் தேர்ட் பார்ட்டி சைன்இனை வந்து பிளாக் பண்ணுறது, டிசபிள் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ப்ராப்ளம் இருக்கா, கண்டிப்பாக அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணி தரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.